சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்ன வணக்கத்தை இவ்வளவு பெருசா போடுறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த வணக்கம். அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் என்ற 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வி கடன் 48.95 கோடி ரூபாய் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மக்களாகிய நீங்களாம் சபாஸ் மாப்பிள சபாஸ் அப்படின்னு கை தட்டலாம். காரணம் 2021ல இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த திமுக அரசுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் கல்வி கடன் ரத்து, 30 வயதுக்குட்பட்ட எல்லாருக்கும் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வெறும் 48.95 கோடி 3 சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. இது பலதரப்பட்ட இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு ஒரு மன உளைச்சலே உண்டாக்கியிருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, இந்த கடைசி வருஷமாவது நமக்கு பண்ணிடுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற விதமா இந்த அறிவிப்பு வந்திருக்குது. நாங்க அன்னைக்கு சொன்ன அந்த அறிவிப்புக்கு ஏதோ நாங்க பண்ணிட்டோம், கண் துடைப்பு மாதிரி, யானை பசிக்கு சோலை போரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதே ஒண்ணு இது பல தரப்புல வந்து எதிர்ப்புகள் வந்திருக்குது. 2021 டிசம்பர் 31 அன்று வரைக்கும் 16,302 கோடி கல்வி கடன் இருக்குது ரெக்கார்ட்ல. அதை சொல்லித்தானே இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. இது எல்லாத்தையும் தானே அவங்க கல்வி தானே தள்ளுபடி பண்ணணும். ஆனா இந்த 48.95 கோடின்றது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் குறிப்பிட்ட இந்த சமுதாயத்திற்கு மட்டும் கொடுத்திருக்காங்களே, இதை மற்ற சமுதாய மாணவர்கள் அவங்க பாவம் இல்லையா? இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? சாதி ரீதியா பிரிச்சு கொடுத்தா அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்களே பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, இவங்களை என்ன பண்றது? அதை கொஞ்சம் கூட யோசிக்காம தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்களா? 2023ல வாரா கடன் அப்படின்னு சொல்லிட்டு 4,124 கோடி கட்டலன்னு சொல்லிட்டு எத்தனை மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் பல வழக்குகளையும், எத்தனை வங்கிகளில் போயிட்டு எந்த ஒரு லோனும் கிடைக்காம எத்தனை பேர் மன உளைச்சல்ல இருக்காங்க, பல பிரச்சனை சந்திச்சிருக்காங்கன்னு இந்த அரசு கொஞ்சம் கூட கவனிக்கல அப்படின்றது தான் இந்த 48.95 கோடி கல்வி கடன் ரத்துன்றது ஒரு தெள்ள தெளிவான ஒரு அறிவிப்பா தான் நம்ம பார்த்துக்கணும். அதை எந்த யோசிச்சாங்களா யோசிக்கலையான்னு கூட தெரியல. அன்னைக்கு படிக்கும்போது எல்லாம் வாங்கிட்டான் கல்வி கடன் தெரியல. இப்படி நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு அந்த சம்பளம் போதுமா அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாம அன்னைக்கு வாங்கிட்டான். இப்படிலாம் நடக்குன்னு அன்னைக்கு யாருமே கல்வி கடன் வாங்கியிருக்க மாட்டான். எல்லாருக்கும் சம்பளம் 50,000 80,000 1 லட்சம் கிடைக்கும்னு எல்லாம் நம்பி இதுல அதிகமா பாதிக்கப்படுறது இந்த பொறியியல் படிச்சவங்க தான். கல்வி கடனா கண்டமேனிக்கு வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வேலை கூட கிடைக்காம தடுமாறி நிக்கிறாங்க. மாசம் ஒரு 20,000 25,000 சம்பளம் வருதுன்னா அவன் கல்வி கடன் அடைப்பானா, அவனோட செலவை பார்ப்பானா, குடும்பத்தை பார்ப்பானா? கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி, ரைட்டு, ஓகே. இந்த கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்கல்ல, இதை நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சாதி ரீதியில எது கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்களே சாதி பிரச்சனை உண்டு பண்றீங்களா? நான் பார்ப்பேன், எனக்கு கல்வி கடன் ரத்து பண்ணல, அவனுக்கு பண்ணியிருக்கா, அவன் ஜாலியா இருக்கான், அப்போ அந்த சாதியில் நம்ம பிறந்திருக்கலாம் என்ன எனக்கு வரணும், இல்லைன்னா அந்த சாதிக்காரனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதுன்னு இந்த சாதிக்காரன் கோவப்பட்டு சண்டை போடணும், சாதி சண்டை போட்டு சாகணும். இதான் அவங்க எண்ணமா? இந்த கேள்விதான் எனக்கும் தோணுது, பல மாணவர்களுக்கும் இந்த கேள்வி தோணுது. கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அறிவிப்பு எதுக்குன்னு கேட்கிறேன். இது 3 ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் வருதுன்னா மற்றவனுக்கு வந்து கோபம் வராதா? எப்படி இதெல்லாம் வந்து அறிவிக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த கல்வி கடன் ரத்துன்றது தமிழ்நாடு முழுமைக்கும் 16,302 கோடி 2021 டிசம்பர் 31 முன்னாடி வரைக்கும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் ஆட்சி பொறுப்பு பெற்று வர்றீங்க. அது முன்னாடி வரைக்கும் உள்ள கல்வி கடன் ரத்து பண்ணுங்க. ஏன் பண்ண முடியாதா? 50,000 கோடி வருதுன்றீங்க டாஸ்மாக்ல வருமானம், அதை வச்சு பண்ணுங்க. 1 மாசம் வருமானம் தானே, அது பண்ண முடியாத? எத்தனை மாணவர்கள் அதுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பை கொடுப்பாங்கல்ல, அதை யோசிக்க தெரியாதா? எதை கேட்டாலும் கஜானா காலி ஆயிடுச்சு. எப்படி இது சாத்தியமானே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. இப்படி கொடுத்துருக்கீங்களே, மாணவருடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் வேலை கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கான். இதை இப்படி பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. இதற்கு பலதரப்பட்ட தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா திமுக மேல இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இது முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி காலத்துல ஒரு முறை கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காங்க. அதை அந்த ஃபார்முலாவை சொல்லியே தான் இவங்க எப்படி ஒவ்வொரு முறையும் தேர்தல் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த 2021ல தேர்தல் வாக்குறுதி 159ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெளிவா மீண்டும் திமுக அரசு அதை எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு இந்த கல்வி கடன் ரத்துன்றத தமிழ்நாடு முழுமைக்கும் 16,302 கோடியையும் தள்ளுபடி செய்யணும். அதுதான் சரியான ஒரு வழிமுறையா இருக்கும். இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பாக சாதிய பாகுபாடுகளுக்கு வித்திட்ட மாதிரி தான் ஆகும். பல பிரச்சனைகள் வரும். சந்திக்க தயாரா இருந்தா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இப்படி பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதை வாபஸ் வாங்கிட்டு உடனடியா தமிழ்நாடு முழுமைக்கும் கல்வி கடன் ரத்து பண்ணலான்ற ஒரு முடிவை எடுத்தா அது சால சிறந்ததாக அமையும்.